சிவா நம்ம இது வெள்ளிப்பிள்ளை கடை 169 ராசபட்சடி தேர்தல் இருக்கு டிஆர் கன்சாம் கோயில் பக்கத்தில். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கலசம். அது எந்த கலசம் அப்படின்னா, கருங்காலி பானையில் மற்ற பொருட்களை வச்சு ஒரு கலசம் ரெடி பண்ணிடுவோம். இந்த கலசம் எதுக்கு வைக்கலாம் அப்படின்னா, எதிரிகள் சார்ந்த விஷயங்களுக்கு, பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, மனம் சார்ந்த விஷயங்களுக்கு, அப்புறம் வந்து குலதெய்வம் நம்மளை குலதெய்வத்தை நம்ம வசியம் பண்ணுறதுக்கும், பித்ருக்கள் சாபத்தை வந்து வெளியேறதுக்கும் தனித்தனி கலசங்கள் இருக்குது. முதல் இந்த கலசம் வந்து தேவதாரி கலசம், அடுத்தது கருங்காலி கலசம், ஏரிசிங்கி கலசம், அச்சங்கண்ணை கலசம், இந்த மாதிரி 4 வகை இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கருங்காலி ஸ்டிக், கருங்காலி கலசம். இந்த கருங்காலி ஒரு அடியில் கருங்காலி கட்டையும் கருங்காலி பானையில் மொத்தம் 8 சூட்சம பொருட்கள் இருக்கும். கோமதி சக்கரம், குண்டின் மணி, பழமுறை சங்கு, அந்த மாதிரி 8 சூட்சம பொருட்கள் இருக்கும் இதில். இது வந்து குலதெய்வம் யாருன்னே தெரியல, குலதெய்வத்தினால நம்மளுக்கு குலதெய்வத்துடைய ஒரு சாபம் நம்மளுக்கு இருக்கு, இல்லை குலதெய்வத்துக்கு நம்ம சரியா வழிபடாம ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டா இந்த மாதிரி கலசம் வச்சு வழிபடும் போது அவங்க நம்ம கிட்ட சாந்தமாவாங்க, நம்மளுக்கு நல்லதை செய்வாங்க. யமனே இருந்தாலும் குலதெய்வம் அருள் இல்லாம, குலதெய்வ உத்தரவு இல்லாம நம்மளை தொட முடியாது. அதனால குலதெய்வத்தை நம்ம பலமா வச்சுக்க இந்த மாதிரி சூட்சம பொருட்கள் வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதை எத்தனை போயிட்டு நம்ம சொல்ற முறையில நீங்க வைக்கும் போது நல்ல மாற்றங்கள், நல்லபடியாக நடக்கும். கருங்காலியை பொறுத்த வரைக்கும் நல்லதை நல்லபடியாக செய்யும் கருங்காலியை குலதெய்வ வசியம் பண்றதுக்கு வைக்கும் போது நல்ல மாற்றங்கள் இருக்கும். பெரிய பெரிய லெவல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். தேவைக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. புது அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.